தமிழகத்தில் ஊரகப் பகுதிகளில் செயல்படும் மகளிர் சுய உதவிக்குழு பயிற்றுநர்கள் பல்வேறு விவரங்களை தங்கள் பதிவேடுகளில் பதிவு செய்ய ஏதுவாக தமிழ் மொழியில் சிறப்பு மென்பொருள் உருவாக்கப்பட்டு கணினிமயமாக்கப்பட்ட கைபேசிகள் வழங்கும் அம்மா கைபேசி திட்டம் முதற்கட்டமாக 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 20,000 சமுதாய சுய உதவிக்குழு பயிற்றுநர்களுக்கு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சட்டப்பேரவையில் இன்று அறிவித்தார். தமிழக சட்டப்பேரவையில் இன்று பேரவை விதி 110 கீழ் அறிக்கை ஒன்றை தாக்கல் செய்து உரையாற்றிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா, மகளிருக்கு சமூக பொருளாதார அதிகாரம் வழங்கிடவும் அதன் மூலம் வறுமை ஒழிக்கும் நோக்குடனும் கடந்த 1991ஆம் ஆண்டு தம்மால் உருவாக்கப்பட்ட மகளிர் சுய உதவிக்குழுக்கள் தமிழகத்தில் மாபெரும் சக்தியாய் உருவெடுத்து இன்று 92 லட்சம் உறுப்பினர்களை கொண்டு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். மகளிருக்கு சமூக பொருளாதார அதிகாரம் வழங்கிடவும் அதன் மூலம் வறுமை ஒழிக்கும் நோக்கத்துடனும் சுய உதவி குழுக்களை எனது தலைமையிலான அரசு 1991ஆம் ஆண்டு உருவாக்கியது. மேலும் ஏழை எளிய நலிவுற்ற மக்கள் மற்றும் மகளிர் மேம்பாட்டிற்காக 2005ஆம் ஆண்டு எனது தலைமையிலான அரசு உலக வங்கி நிதி உதவியுடன் கூடிய தமிழ்நாடு புதுவாழ்வு திட்டத்தையும் துவக்கி வைத்தது. அதன் பயனாக மகளிர் சுய உதவி குழுக்கள் தமிழ்நாட்டில் மாபெரும் சக்தியாய் உருவெடுத்து இன்று 6.08 லட்சம் மகளிர் சுய உதவி குழுக்கள் 92 லட்சம் உறுப்பினர்களை கொண்டு செயல்பட்டு வருகின்றன. தமிழ்நாட்டில் சுய உதவி குழுக்களை ஒருங்கிணைக்க ஊராட்சி அளவிலான கூட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு கூட்டமைப்பின் கீழ் 20 முதல் 25 சுய உதவி குழுக்கள் இயங்கி வருகின்றன. இந்த சுய உதவி குழுக்களை மேற்பார்வையிட சமுதாய சுய உதவி குழு பயிற்றுநர்கள் உள்ளனர். சுய உதவி குழுவில் ஊக்குநராக செயல்பட்ட அனுபவமிக்க உறுப்பினர்களே சமுதாய சுய உதவி குழு பயிற்றுநர்களாக தேர்வு செய்யப்படுகின்றனர். இவர்கள் புதிய சுய உதவி குழுக்களை அமைப்பதற்கும் பயிற்றுவிப்பதற்கும் துணை புரிந்து வருகின்றனர். மகளிர் சுய உதவி குழுக்கள் தாங்கள் நடத்தும் கூட்டங்கள், சந்தா தொகை செலுத்துதல், சேமிப்பு, அவர்களுக்குள் கொடுத்து கொள்ளும் உட்கடன் விவரம், கடனை மீளச் செலுத்துதல் போன்ற நடைமுறைகளுக்கு பல்வேறு பதிவேடுகளை பராமரிக்க வேண்டியுள்ளது. விவரங்களை பதிவேடுகளில் பதிவு செய்யவும் அவர்களின் செயல்பாடுகளை மேற்பார்வையிடவும் தமிழ் மொழியில் சிறப்பு மென்பொருள் ஒன்று உருவாக்கி கணினிமயமாக்கப்பட்ட கைபேசிகள் வழங்கப்படும் அம்மா கைபேசி திட்டம் என்ற புதிய திட்டம் துவக்கப்படும். முதற்கட்டமாக 20,000 சமுதாய சுய உதவி குழு பயிற்றுநர்களுக்கு 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அம்மா கைபேசிகளை எனது தலைமையிலான அரசு வழங்கும் என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன்.